மழை பெஞ்சு மண்ணெல்லாம் நல்ல ஈரமா இருக்கு. இன்னைக்கு தான் விதை விதைக்க போறோம். பயிர் பச்சி எல்லாம் நல்லபடியா விளையணும். ஜனங்கள்லாம் சந்தோஷமா பஞ்சம் பசி இல்லாம இருக்கணும் சாமி. ஏய், ஆளாளுக்கு பேசாதீங்கப்பா. இது எட்டுப்பட்டிக்கும் பொதுவான விவகாரம். எட்டுப்பட்டி தலைக்கட்டு வந்தாச்சுல. கோவிஞ்சப்பட்டி போ. சக்கமாப்பட்டி நைனா. முத்துநாயக்கம்பட்டி போ. மூணாண்டிப்பட்டி மாப்பிள. ராசகாப்பட்டி நோய். ஆவாளம்பட்டி சின்ன தம்பியோ. அப்பிநாயக்கன்பட்டி. தெப்பம்பட்டி மாப்பிள. அந்த சடையாண்டி பைய எட்டுப்பட்டி கம்மாயை வெட்டி தண்ணியை திருப்பி போனமுண்டு வருஷத்துக்கு 4 தடவை ஆளோட வந்து கச்சரா பண்ணிட்டு இருக்கானப்பா. நம்ம கம்மாயை வெட்ட வந்ததும் இல்லாம ஆளை திரட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வர வாரானம்லப்பா. சாமி, கம்மாயை வெட்ட சொன்ன சடாண்டி அவன் பஞ்சாயத்துக்கு வராம கைத்தறி வைக்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம எட்டுப்பட்டிக்கும் காவு கேட்கிறவர் சிங்கராசன். அவர் வந்தா தான் இவங்களுக்கு சரிப்பட்டு வரும். வீராசாமி, எங்க எட்டுப்பட்டி சனமும் அந்த கம்மா தண்ணியை நம்பித்தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அதுல போய் கைய வச்சிருக்கியாப்பா, தப்பு இல்ல? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. சிங்கராசு வர்றதுக்குள்ள தண்ட தொகையை கட்டிட்டு ஊர் வச்சேரு போ. எல்லாம் பண்றா சார். எதுக்கு ரூபா கட்டணும் எப்ப கட்டணும் எனக்கு தெரியும். உன் ஜோலி கழிச்சு பார்த்துட்டு போப்பா. நான் எட்டுப்பட்டிக்கு தகப்ப மாதிரி நியாயத்தை பேசுனா வா போன்ற ஜோலி கழிச்ச பாருன்ற. இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு சுழுக்கு எடுக்கிறதுக்கு தான் நான் சிங்கராசு வளர்த்து வச்சிருக்கேன். பணத்தை கட்டிப்புடு, இல்ல சிங்கராசு வந்தானா கட்டி வச்சு வச்சுப்புடு. தெரியுமில்ல? எவன்டா அவன் சிங்கராசு? பெரியவங்களா இருக்காங்களா? எழுந்து கட்ட சிங்கராசு மாமா வந்துட்டாரு. எல்லாரும் பஞ்சு பஞ்சா பறக்க போறாங்க. ஏ அப்ப கவர்மெண்ட் சுத்த கலவாண்ட அம்புட்டு பயலுக்கு நான் மொத்தமா ஆப்பு வச்சாச்சு இல்ல? உனக்கு இன்னும் வைக்கலையா? இந்த கம்மா உங்க அப்பா வேண்டிய சொத்து இல்ல, எட்டுப்பட்டிக்கும் பொதுவான சொத்து, ஏழைங்க சொத்து. பஞ்சாயத்துக்கு தண்டத்தை ஒழுங்கா கட்டிட்டு உருப்படியா ஓடி போய் சேரு. ஏய், நான் யார் தெரியுமில்ல? நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சிங்கராசு யாருன்னு கேட்டல, கொஞ்சம் இரு. ஐயா, அந்த மீச காட்ட போய் நான் யாருன்னு சொல்லு. போ. வா ராசா, வா. இந்த புளி மூட்டைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. பேர் சிங்கராசு, எட்டுப்பட்டி ராசா. அடிச்சாம்பாரு சிங்க குட்டி. எப்படி? ஏய், நான் யார் தெரியுதாடா? நீயா? பூச்சாண்டி. அண்ணே, நீங்க விலகி நில்லுங்க, நான் ஊதி தள்ளிடுறேன். சரி. ஐயோ, பாத்து போறாருப்பா. சும்மா இருக்க வாய வச்சுட்டு அவர் மேல ஒண்ணு கட்டுறோம்.
பாட்டிமா இருக்கிற அவளுக்கு கொடுக்க வேணாம். சரி வச்சுக்க. அடி வாங்கிட்டு அங்கேயே சுத்தி முடிக்கிற ஓடி போட பதில் மது மட்டும் வேலை. வாக்கப்பட்டா இப்படிப்பட்ட ஆம்பளைக்கிட்ட வாக்கப்படணும். என்ன சொன்ன? கேட்டுச்சு உனக்கு? இந்த முறுக்கு தின்னு வாய் வலிக்குது போய். அடுத்த சந்தையில நான் பஞ்சு முட்டை வாங்கி கொடுக்குறேன், வாயும் வலிக்காது. தம்பி நான் சொல்றத கேட்டுக்கப்பா, நீ சின்ன புள்ள, உனக்கு அனுபவம் பத்தாதப்பா. இந்த கத்தி அருவா தூக்குறத விட்டுட்டு நாயத்துக்கு கட்டுப்பட்டு சமாதானமா போங்கப்பா. அண்ணே, அந்த 8 பட்டி கம்மா தண்ணி எங்களுக்கு தான் சொந்தம். எங்க பாட்டன் போட்டேன் காலத்திலேயே உயிர் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அந்த பொன்ராசி கிழவன் எங்க தாத்தன் தலையில மிளகா அரைச்சு கம்மாயை 8 பட்டிக்கு திருப்பி விட்டான். அந்த தண்ணி மறுபடியும் எங்க நிலத்துலதான் பாயணும்னு எங்க தாத்தன் எங்க அப்பன் கிட்ட சொல்லிவிட்டு உசுர விட்டான். எங்க அப்பன் என்கிட்ட சொல்லிவிட்டு உசுர விட்டான். ஆனா நான் அப்படி உசுர விட மாட்டேன். அந்த 8 பட்டி கம்மா தண்ணியும் எங்க நிலத்துல பாயறத பார்த்துட்டு தாயான் என் உசுறு போகும். என்ன இது எம்பிட்டு பெரியவங்க நீங்க? நீங்களா என் வீட்டுக்கு வரலாமா? நாங்க இப்படி வெள்ளையும் சள்ளையும் போட்டுக்கிட்டு இருக்குது பெரிய மனுஷங்கிற பேருக்கு தான். எங்க பொஞ்சாதி பிள்ளைங்க எல்லாம் உன்னாலதான் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு. உன் பேரை கேட்டாலே பெரிய பெரிய சண்டியர்லாம் காலு வழியே மோத்திரம் போடுறேன். முத்துநாயக்கம்பட்டி சார்பா இந்த 1000 வச்சுக்க. அப்ப நம்ம ஊர் பக்கம் வந்து அப்படியே ரேசா காலை மிதிச்சு போட்டு நீ வாட்டில வந்துரு. இந்தாங்கண்ணே குழஞ்சபடி சார் 5000 ரூபாய். பலனுக்கு 2 மூட்டை சோளம் 2000 ரொக்கம். அப்பினாக்கிம்பட்டி புறத்துக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் தரணப்ப. ஒரு 400 ரூபாய் அவங்கிட்ட கொடு. என்ன அப்பினாக்கிம்பட்டி பள்ளிக்கூட பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னல? ஆமாண்ணே. இந்த ரூபாய் கொண்டு கொடுத்து மலைக்குள்ள நல்லா மேய சொல்லு. சரிண்ணே. பிள்ளைங்க படிப்பு கட்டுப்போம். சரிண்ணே. இந்தாப்பா பள்ளிக்கூடத்து கூட தான் மேயணும். உன் வீட்டு கூட மேஞ்சிடாத. தெரியுண்டா அவனுக்கு. சரி இங்க ஒரு 300 ரூபாய் கொடு. இல்ல மூணாண்டிப்பட்டி மூக்கைய மோளுக்கு பேரு கால செலவுக்கு ரூபாய் இல்லைன்னு சொன்னா இதை கொண்டு கொடுத்துரு. சரிண்ணே. இந்த சரி இவங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடு. எதுக்கு? இது குழஞ்சிப்பட்டியில கெங்கராசு உழவு மாடு ஒன்று செத்து போச்சுன்னு சொன்னா இந்த ரூபாயை கொடுத்து சின்ன முன்னூறு சந்தையில போய் நல்ல மாடா பிடிக்க சொல்லு. விதப்பு நேரம் வேலை கட்டு போகும். சரி இந்தாப்பா இத வச்சுக்கிட்டு கருத இருக்கும்போது அப்படியே ஞாபகமா திருப்பி ஒண்ணுமில்ல கொடுக்க வேண்டாம், அது அண்ணனுக்கு பிடிக்காது, அப்படியே வச்சுக்கிட்டு பெருகிட்டும்னு சொன்னேன். இன்னும் மிச்சம் வேடா இருக்கு. 2 50 ரூபா நோட்டும் ஒரு அழுக்கு ஜமுக்காலமும் பழைய தூக்கி சட்டியும் உன் காவக்கமும் மிச்சம் இருக்கு. இருக்கிற ரூபாய் எடுத்துட்டு கிளப்பு கல்ல போய் 50 பேர் கறி கஞ்சி அடிங்க. அதான பார்த்தேன், எங்க இதையாவது மிச்சம் வச்சிருவியோன்னு நினைச்சேன். என்ன உனக்குன்னு சொத்து சுகம் வீடு வாசல் எதுவுமே வேண்டாமா? எனக்கு எதுக்குடா சொத்து சுகம்லாம்? எனக்குன்னு யார் இருக்கா? டேய், ஒரு மனுஷன் செத்தா அவன் புள்ள கொல்லி வைப்பான், நான் செத்தா 8 பட்டி சனமும் கொல்லி வைக்கும். போடா. ஏய் கொழுப்பா? கொழுப்புதான் கொஞ்சம் குறைக்கிறது. ஐயோ கரைக்கு வா, சூரியகத்தை எடுத்து தோலை உரிச்சு வலிச்சு எடுத்துறேன். அடியே உனக்கு திருக்கி இந்த வந்துடுண்டி. என்னமோ முதுகு தேய்ச்சி விட்டாப்ல இருந்துச்சு. அடியாத்தி எங்க தேய்க்க விட்டாக? லேசா தொட்ட, அதுக்கே எனக்கு கிறுக்கு வந்துருச்சுல்ல. எந்த கையால தொட்ட? இந்த கையில தான். இங்க தொட்டியா இங்க தொட்டியா? இங்கதான் தொட்ட. இங்கதான் தொட்டியா? அம்மாடி ஏண்டி ஊர்ல உனக்குன்னு எம்பிட்டு எருமைங்க மேயுது, அங்க எல்லாம் போய் பிராஞ்சு சொரண்டு யார் வேண்டாங்கிறா? ஏன் மச்சமத்துக்கு நான் மேட்சல உனக்கு? அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்க உனக்கு தெரியாதா? எப்படி கிட்டத்துல போன? எங்க 2 பேத்துக்கு நடுவுல எவ வந்தாலும் சரி அவ செத்தா. இந்த பார், இன்னொரு தடவை உன் காத்த ஒரு பக்கம் பட்டுச்சு, இப்ப கடிச்சேன், அப்ப அப்படியே அறுத்து படி.
டேய் ஊருக்குள்ள 1000 ரூபாய் லைட் அடிக்கிற அண்ணன் வெறும் குச்சி அடிச்சு பத்த வச்சாரு பாத்தியா? எப்படி அண்ணா? ஏண்டா அண்ணா காலை சாம்பல் சுட்டுரும். அண்ணா என்னடா சும்மா கையை நிதி மண்ணில் விழுந்துருங்கண்ணா. ஒரு பீடி கூட நிம்மதியா குடிக்க முடியலையா? அண்ணா சரி டேய் வாங்கடா கம்மா பார்க்க போலாம். இவன் தொந்தரவு தாங்க முடியலப்பா. ரொம்ப வாசிக்கிறான். ஏப்பு அண்ணன் பீடி குடிக்கிறிய கேவலமா இல்ல? டேய் நானே ஒரு பாக்கெட்ல இருந்து திருடி எடுத்து குடிக்கிறேன். அது போதும்னு அவர் எடுத்து வீசிட்டாரு. இது போதும் நான் எடுத்து இருக்கேன். உனக்கு என்னடா எச்சி பீடி குடிக்கிறிய அசிங்கம் இல்ல? மேல சட்டை போட்டுக்கியா? இல்ல. டேய் பாரி அம்மனமா தெரிஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு நான் அசிங்கமா போயிட்டேனா? ஒவ்வொரு அசிங்கத்துக்கு பின்னாடி ஒரு லட்சியம் இருக்கும்டா. உங்க லட்சியம் என்ன? சாயங்காலத்துக்குள்ள உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகணும். போடா ஜாஸ்தி பேசுறேன். நாயே மெயின் கையை விட அல்ல கையை ஜாஸ்தி பேசுறீங்க. தம்பி இந்த காலேஜுக்கு பணம் கட்டுவோன்னு சொன்னையே கட்டிடு. சரிண்ணே. நீ படிச்சு கலெக்டர் ஆகி உன்னைய வச்சுட்டானா நான் பணக்காரன் ஆகணும். வெள்ளையும் சொல்லியுமே இந்த ஊருக்குள்ள சுத்தணும். என்ன படி. டேய் அண்ணே என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகம் கொண்டாங்க. டேய் என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகம். பாட புஸ்தகம்னா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயனானே பெருசு பெருசா கொட்டை இடத்துல எல்லா பக்கத்துலயும் போட்டுப்புல பொண்ணையும் காணாம. இது இங்கிலீஷ் புஸ்தகம். இங்கிலீஷ்ல ஆனா ஆவணா கிடையாதா? என்ன ஏமாத்திரியா? தம்பி இந்த காலத்து பசங்கள்லாம் பாட புஸ்தக்குள்ளேயே கெட்ட வார்த்தை புஸ்தகத்தை உள்ள வச்சு படிக்கிறாங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க. நான் என்னத்துக்கு கண்ட எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா அவனா போட்டிருந்தா கண்டுபிடிச்சு போடுவேன். சரி எடுத்து பாடி படுறா பார்க்கலாம். பாடி நான் பாட புஸ்தகம் எனக்கு கண்டுபிடிக்கிறேன். The Indian national income defined thus labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities. The word net means என்ன படுத்துட்டீங்க? கிறுகிறுன்னு வருதுடா. நீ மனசுக்குள்ளேயே படிச்சுக்கோ. ஐயோ தண்ணி கொண்டு வர மறந்துட்டனே. சரி அண்ணா வர்றதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துருவோம். என்ன குழம்பு இது? நல்ல எலும்பு. ஒன்னும் ருசி இருக்காது. தின்னுதான் பாப்போம். அடடடடா மொக்க, நீ பொம்பளையா பிறக்க வேண்டியா? தவறி பிறந்துட்ட. இப்படி சமையல் பண்ணி போட்டா எந்த மனுஷனுக்காவது பொம்பளை ஞாபகம் வருமா? விடக்கூடாது. எட்டுப்பட்டி உன்னையும் விடமாட்டேன், இந்த எலும்பையும் விடமாட்டேன். மொக்கையின் சமையல் சாதம் நல்ல எலும்பும் பிரமாதம். இதுவே எனக்கு போதும். அப்பா பாவம் என்ன கடிக்க போறவர். எலும்பாவது கடிக்கட்டும். இனிமேல் தான் நம்ம வேலையே ஆரம்பம். இந்த உப்பை பூராத்தையும் கொட்டினாதான் குழம்பு ருசியா இருக்கும். ஓகேண்ணே, உன்னை நினைச்சாதே எனக்கு பரிதாபமா இருக்கு. அந்த ஆள் இன்னைக்கு வரும், நீ சந்தோஷமா சோறு போடுவ, அந்த ஆளும் சாப்பிடும், உன் மூஞ்சில காரி துப்பும், கைய வைக்கும். இன்னையோட உன் வேலை காலி. என்ன செய்யறது? நீ போனாதே எனக்கு கல்யாணம் ஆகும். அதுக்குத்தே இந்த உப்பு, இந்த கலக்கல். ஒண்ணு மிச்சம் இருக்கு போல இருக்கே, விடக்கூடாது. ஐ சத தொங்குது. பா என்ன உப்பு, மனுஷன் திம்பானது. மொக்க வீதி இப்படி முடியணும் போல இருக்குது. அந்த மனுஷன் திங்க. ஆள் வந்துருச்சு போய். ஓகேயா? ரோத்த கொண்டாந்து வச்சுட்டு ஆள் எங்க போனா? வந்துச்சு வந்துச்சு. பசிக்குது, சீக்கிரம் வந்து சோத்த போடுறேன். என்னடா சுரண்டி தின்ன மாதிரி கறியே காணா? அத நான் தின்னுட்டேன்ல. கொலாயாட்ட இருக்கு, வாயில வச்சு பீப்பி ஊதலாம் போல இருக்கு. அதான் செய். எப்படி நம்ம கை வண்ணா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது மகனே. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தா கூட இந்த அளவுக்கு ருசியா கிடைக்காது. உன் வீதி முடிய போகுது மொக்க. ஐயோ, உப்பு ஒண்ணுமே வேலை செய்யலையா இந்த ஆளுக்கு?
என்னமோ நடந்து போச்சு. அதுதான் மிச்சம் வச்சுக்கோ, நல்லா சாப்பிடு. ஏண்டா எப்படின்னா இதை சாப்பிட்ட? நீ ஏன்டா சமைச்சு கொண்டாந்த? நான் சமைக்கும் போது நல்லா ருசியா இருந்துச்சே, இப்போ வாயிலேயே வைக்க முடியாத மாதிரி இருக்கு. அண்ணே, நம்ம ஊர்க்கார பயலுங்க சொல்றது சரியா போச்சுனே. இந்த மரத்து மேல முனி நடமாட்டம் இருக்கு, அதான் சாப்பாட்டுல உள்ள ருசி எல்லாம் உறிஞ்சிருதுனே. முனி மரத்து மேல இல்லடா, மரத்துக்கு பின்னால. வாடி, இன்னைக்கு சோத்துல உப்பு போட்ட, நாளைக்கு உப்போட சேர்த்து காரத்தையும் போடு. என்ன மண்டைய மண்டைய ஆட்டுற? இந்த சிங்கராச கண்ணி வச்சு பிடிக்கலான்னு பாத்தியா? நடக்காதடி, போ விட்ட பக்கம். நாளைக்கு எந்த இடத்துல சாப்பாடு வைப்ப? கிணத்துக்குள்ள. ஐயா, நம்ம பண்றாசு மலாடி மாமா பழத்துல வந்துருச்சு. நம்ம தம்பி பெரிய விஞ்ஞானியா இருப்பான் போல இருக்கு. வயிற்றுல இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு வைத்தியத்தை எங்க வச்சிருக்கானு பாரு. வில்லங்கமான வைத்தியம் விடாது. 1000 பேர் இருந்தாலும் தம்பி பறிச்ச பையன், அவன் பண்ண கரெக்டா தான் இருக்கேன். அவளுக்கு குசுர கொடுக்கறன்ட்டு இவன் உயிர் விட்டுருவான் போல் இருக்கே. பெரிய பெரிய புஸ்தமா தான் படிச்சுட்டு இருந்தான், இப்ப பெரிய இடமாவே புடிச்சிட்டான். எப்படியோ பொன்ராசு நம்மளுக்கு சம்பந்தியானா சரி. தம்பி, ஒரு கதை சொல்றேன் கேளு. நேத்து ஆவாரம்பட்டி சந்தைக்கு போயிருந்தா, அந்த சந்தைக்காட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பொம்மை வித்துட்டு இருந்தான். அந்த பொம்மையில என்ன விவகாரம்னா, ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தான்னா இந்த ஆம்பளை பொம்மை கிஜிக் கிஜிக் கிஜிக்குன்னு கிட்டத்துல போய் பொம்பளை பொம்மைக்கு முத்தம் கொடுத்து போட்டு பொசுக்குன்னு வந்து நிக்குதுறான். கேக்குறியா? அப்புறம் இந்த கம்பி பிடிச்சி இழுத்தான்னா இந்த பொம்பளை பொம்மை இருக்குதுல்ல, அது கிஜிக் 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 கிஜிக்குன்னு போய் ஆம்பளை பொம்மைக்கு முத்தம் கொடுத்து போட்டு பொசுக்குன்னு வந்து நிக்குதுறா. ஏண்டா, என்னண்ணே அதுல ஒரு பொம்மை உனக்கு வாங்கிட்டு வந்து தந்துட்டுமா? வேண்டாண்ணே. ஏன் நீயே கொடுத்துக்கிறங்கிறியா? வாடகை என்னண்ணே? வாடா. வந்துட்டேன். கிட்டவா, வாய் ஊது. என்னென்ன வாயெல்லாம் ஊது சொல்ற? நீ சாராயம் குடிச்சுன்னு சந்தேகப்பட்டா நான் வாய் ஊத சொல்றேன்? நானாவது எவனா ஒருத்தனை மொங்காம் போட்டு பொழுதுகளுக்குள்ள ஒரு சாராயம் எப்படி குடிச்சு போடுவேன்? உனக்கு அதுக்கும் துப்பு கிடையாது. ஊதுரா வாய. என்னடா காத்தையே காண, நல்லா ஊதுரா. பணக்கார வாஸ்தியே காணமாடா. ஏண்டா, நீ அந்த பொண்ணு உறிஞ்ச பார்த்தா குடல்ல இருந்து ஈரக்குலை வரைக்கும் பூராத்தி உறிஞ்சிருப்பின்னு பார்த்தேன். நீ தொண்டைக்குழி வரைக்கும் கூட உறிஞ்சிருக்க மாட்டே போல இருக்கு. ஒன்னா படிச்சு கலெக்டர் ஆகிற வழியை பாரு, இல்லைன்னா அந்த பிள்ளை கணக்கு பண்ணி போடு. டே, ஜில்லா கலெக்டர் ஆனாலும் கூட இதுல வர்ற வருமானம் வராது, புரியுதா? ஆனா ரெண்டுலையும் கோட்டை விட்ட கொன்னே ஓடு உனே. போ, போய் விளக்கோட விளையாடு, திரி தீர்ற வரைக்கும் தேய்ச்சிட்டு. நீ தலையில வச்சுக்கண்ணே, இந்த பஞ்சாயத்தின் ஜென்மத்துல முடிஞ்சிருக்காதுண்ணே. முன்ன பின்ன அப்படித்தாண்டா இருப்பாங்க, எல்லாம் பேச்சுதான் சமாளிக்கணும். உன் கோபத்துக்கு நீ அம்புட்டையும் சாய்ச்சிட்டு உட்காந்து இருந்த பாரு. என்ன மாப்பிள இந்நேரத்துல? ஒண்ணுமில்லாம கண்டமனூர்ல ஒரு பஞ்சாயத்து பிரச்சனையை வளவலம் இழுத்துட்டாங்க, நேரம் ஆகி போச்சு. கஞ்சி கிஞ்சி ஏதாவது குடிச்சிங்களா? இன்னும் இல்ல, கிளப்பு கடையெல்லாம் மூடி விட்டாங்க. இனிமே வீட்டுல போய் மொக்கையும் செஞ்சுதான் திங்கணும். ஆமா, மொக்கையை என்னத்த செஞ்சு வச்சிருக்க போறா இந்நேரத்துல? நீங்க வேற இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பிட்டு போங்க. இல்ல மாமா, உங்களுக்கு எதுக்கு? ஊருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறது கஷ்டமா? பாண்டிமா, பாண்டிமா, சோறுக்கு எதனாச்சும் இருக்கா? இல்ல இல்ல. ஐயோ சரி, கேப்பம்மா இருந்தா 2 ரொட்டி சுட்டு கொண்டா. ஏன்பா, அறிவு இருக்கா உனக்கு? ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ற மனுஷன் பொம்பளை இருக்கிற வீட்டுல இந்த நேரத்துல வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரிய வேணாம்? அவர் கேக்குறாருன்னு நீயும் வந்து சொல்ல வந்துட்ட பாரு. ஏ வாய மூடு நாய. அவருன்னு அல்ப சொல்பமான ஆளா? அவரை வந்து கேட்டாரு, நாயிலோ கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க, போய் ரொட்டி சுட்டு கொண்டானா? வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு. வா 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 வா. ரொம்ப நேரம் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கான், நீயே கொண்டு போய் கொடு. நீயே கொண்டு போய் கொடு. ஏண்டா பையில 10 பீஸ் வைக்குமா? கேப்ப ரொட்டி பாண்டியம்மா கருப்பட்டி போட்டு போது போது போது.
ஆஹா மாமா பொம்பளை கையால சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாண்டியம்மாளை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சான் போங்க. ஏ பழனிமா, சிங்கராசனே உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராரு. என்னடி சோளத்தை கட்டி விட்ட? நீ எனக்கு வழியில விட்ட? வழியில வச்சிருக்கேனா? சின்னத்தா என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு கால்ல சக்கரத்தை கட்டி ஓடுற. அவளையே கேளு. ஏ தள்ளு தள்ளுறி. பாப்பா சட்டியை உடைச்சிட்டா. ஏன் புள்ள கண்டதை போட்டு உடைக்கிற? பொண்ணு பார்க்க வராங்கல்ல? ஆமா, பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு என்ன? அதே சொன்னேன். என்ன சொன்ன? அவளும் தானே ஒரு பொண்ணு, எவ்வளவு பதவிசா உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ ஏன் கிடந்து இப்படி குதிக்கிற? அவன் உட்கார்ந்து நான் சும்மா இருக்க முடியுமாப்பா? ஐயோ, இவளுக்குன்னு கிறுக்கு பிடிச்சிருச்சா? சின்னத்தா, கழுவுத்தவர் கடைக்கு போய் இம்பிட்டு பலகாரம் வாங்கிட்டு வரேன். அப்படியே கருப்புட்டியும் காப்பி பொடியும் வாங்கிட்டு வரேன். கருப்பு காப்பி தானே காட்டமா இருக்கும். அப்பா கருப்பட்டி வேணாம், போய் சீனி வாங்கிக்கங்க. சீனி? கருப்புட்டி வேணாம். ஐயோ, சீனிக்கு எந்த ஆட்டம் ஆடுற? ஐயோ நடி போடி. ஐயா. ஐயோ மருமவனே, பொண்ணு வந்து நிக்குது பாருங்க. ஏமாமா இவளா பொண்ணு? ஆமா, நான் பாண்டியம்மாள் பொண்ணு பார்க்க வந்தேன். ஏமாமா, அன்னைக்கு அடுத்த ராத்திரில பசியோட வந்தல்ல, பாண்டியம்மா வெறும் கேப்ப ரொட்டி தானே சுட்டு தந்துச்சு. ருசியா அமுதமாட்ட இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா மாமா, பொம்பளைங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டாலே ஆம்பளைங்களுக்கு பாதி பிடிச்சு போகும். அன்னைக்கு ஒரு நாள் திங்க சொத்துல உப்பலி போட்டு என்னை திங்க விடாம பண்ண பார்த்தா, இவள் நான் கட்டிக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம ஆயுசுக்கும் பட்னியாவே கிடந்து சாவறதா? பாண்டியம்மா இப்படி 4 பேருக்கு முன்னாடி பதவிசா அடக்க உடக்கமா இருக்கா. ஆமா ஆமா. இவன் என்னன்னா அன்னைக்கு ராத்திரி ஆம்பளை பொங்கல் அம்புட்டு பழம் கொண்டாந்து என் வீட்டுல கண்ட மணிக்கு ஆட விட்டான். நான் காடு கரைன்னு சுத்துற போய கண்ட நேரத்துல வருவேன். இவதான் வீட்டுல ஏட்டி போட்டி பண்ணியிருந்தானா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? நமக்கு பாண்டியம்மாளை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் கட்டிக்க போறேன். இன்னைக்கு சிங்கராசுக்கு கல்யாணம். காவலுக்கு போக மாட்டான், முத ராத்திரிக்கு தான் போவான். இந்த நேரம் பார்த்து ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஆளுங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் கம்மா தண்ணியை திருப்பிக்கிட்டு வந்துட்டா. பாண்டியம்மா, ஆளு முரட்டு பையன்னு பயந்துடாத. பார்த்து பக்குவமா நடந்துக்க. மனசு வெள்ளந்தியான மனசு. வாங்க போலாம். அம்மா விட்டுக்கடா. பெய்யற மழையும் ஓடுற தண்ணியும் கடவுள் போட்ட பிச்சடா. அது எனக்கு உனக்குன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த மனுஷனுக்கு உரிமை கிடையாது. தாயும் தண்ணியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பசியா இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பசியை தீக்கிறவ தாய், தரிசா கிடக்கிற நிலத்துக்கெல்லாம் தாகத்தை தீக்கிறது தண்ணி. நீங்க எல்லாம் நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஒழுங்கா வீடு போய் சேரு. அண்ணே முறைக்காதீங்க, அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு. வாங்க போ. அம்புட்டு போயில அப்படியே உட்காருங்க. அண்ணா பொழுது விடிஞ்சிருச்சுண்ணே. முதல் ராத்திரிலேயே மதனியை தனியா விட்டு வந்துட்டேன். இப்பயாச்சும் வீட்டுக்கு போனேன். ஊரு அங்கதான் இருக்கும், பொஞ்சாதி அங்கதான் இருப்பா. வீட்டு விஷயம் முக்கியம் இல்லடா, ஊர் விஷயம் தான் முக்கியம். அந்த களவாணி பைய சலாணி பைய எந்நேரத்துல வந்து கம்மாயை வெட்டினாலும் வெட்டுவான். அதனால 5-6 நாளைக்கு நாமெல்லாம் இங்கதான் காவ காக்கணும், புரிஞ்சுதா? யாருமா போய் சோறு தண்ணி தான் ஏற்பாடு பண்ணு போ.
பாண்டியம்மா, பாண்டியம்மா. என்னண்ணே? அட என்ன தாய் இப்படி இருக்க? என் தலையெழுத்து. சிங்கராஜன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னுச்சு. மேலெல்லாம் வலிக்குதான். கோழியை கிளியை அடிச்சு இப்படி குழம்ப வச்சு